வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அர்ச்சனா ஒரு கட்டத்தில் அவங்களோட பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னு வர நிலைமையில இது என்னோட பொண்ணு அப்படின்ற உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. எனக்கும் பக்கத்து வீட்டு பொண்ணு சாந்திக்கும் ஒரே நேரத்தில் தான் டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அத்தை என்ன மதிப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிறந்தது பெண் குழந்தை, அதே நேரத்தில் தான் அந்த சாந்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குமே தெரியாம நான் குழந்தைகளை இடமாத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. என்ன காரியம் பண்ணிருக்கிற அர்ச்சனா அப்படின்னு செந்தில் ரொம்ப கோபப்படுறாரு. அந்த குழந்தை பிறந்திருக்கும் போது அந்த குழந்தைய நான் கையில தூக்குனேன், ஆனா என் பொண்ணு என்னோட விரலை பிடிச்சிக்கிட்டா, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நான் அவளோட அப்பான்னு, ஆனா எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி காரியம் பண்ண நீ இனிமே என்னோட வாழ்க்கையிலே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என் முகத்துல இனிமே நீ முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு செந்தில். மறுநாள் காலையில அர்ச்சனா அவங்களோட துணி கடைக்கு போறாங்க. செந்தில் ஆனா இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வேலைக்குமே ஒரு லேடியை வச்சிடுறாரு. அர்ச்சனா வீட்டுக்கு வந்ததும் சிவகாமிட்ட சொல்றாங்க, உங்களோட மகன் என்ன அங்க கடைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரத்த அப்படின்னு சொல்றாங்க. வேலை பாக்குறதுக்கு அங்க ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்துட்டாரத்த அப்படின்னு சொல்றாங்க. நீ பண்ண காரியத்துக்கு அவன் உன்னை வீட்டை விட்டு துரத்தாம இருக்கிறானேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அர்ச்சனா செந்தில சமாதானப்படுத்துறதுக்கு எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா செந்திலுக்கு அர்ச்சனா மேல இருக்கிற கோபம் தனியவே இல்லை. அர்ச்சனாட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு. இதுக்கிடையில இப்போ அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு செந்தில். அர்ச்சனா கையில டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு செந்தில். இதுல நான் சைன் பண்ணிட்டேன், நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு துரோகத்தை பண்ண நீ என்னோட வாழ்க்கையிலே இனிமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனாவும் வேற வழி இல்லாம அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணிடுறாங்க. செந்தில் அவங்க கடையில வேலை பார்க்குற அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அது கேள்விப்பட்டதும் அர்ச்சனாவால அதை தாங்கிக்கவே முடியல. என்னோட புருஷனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரவணன் சந்தியா 2 பேர்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்குறாங்க அர்ச்சனா. குழந்தைய நான் மாத்திருக்க கூடாது, அது பெரிய தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. ஆனா என்னோட புருஷனை என்னால யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுறாங்க. நீங்க தான் என்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சந்தியா சொல்றாங்க, நீ கவலைப்படாத அர்ச்சனா, இதுல என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா சிவகாமி, சரவணனோட அப்பா, செந்தில் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சந்தியா வராங்க. சந்தியா செந்தில்கிட்ட சொல்றாங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையில அர்ச்சனா வேணான்னு முடிவு பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கும் போது நம்ம அர்ச்சனாவுக்கும் ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்னொரு வாழ்க்கையை புதுசா அமைச்சு சந்தோஷமா வாழ்வீங்க, ஆனா அர்ச்சனா மட்டும் அவளோட பழைய வாழ்க்கையை நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா அழுதுட்டே இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. அதனால நம்ம அர்ச்சனாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அதை கேட்ட உடனே செந்தில் கோபப்பட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. சரவணன் சந்தியாட்ட சொல்றாரு, உங்களோட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சந்தியா அப்படின்னு சொல்றாரு. செந்தில் கோபப்பட்டு எழுந்து போறத பாக்குறப்ப செந்திலோட மனசுல இன்னும் அர்ச்சனா இருக்கதான் செய்யறா அப்படின்னு சொல்றாரு சரவணன். அடுத்ததான் அர்ச்சனா இப்போ வீட்டுக்குள்ள வராங்க. நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே செந்தில் கோபப்படுறாரு. சிவகாமிட்ட போய் சொல்றாரு செந்தில், என்ன ட்ரெஸ்மா போட்டிருக்கிறா இவ்வளவு ஒழுங்கா வேற ட்ரெஸ் மாத்த சொல்லுங்கம்மா, புடவை கட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சிவகாமி செந்தில்கிட்ட சொல்றாங்க, நான் எப்படி அவளை புடவை கட்ட சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த வீட்டோட மருமக கிடையாது, நீ தான் டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா இப்போ அவங்க வராங்க. சிவகாமிட்ட சொல்றாங்க, நாளைக்கு அர்ச்சனாவை பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்யாணம் மட்டும் அர்ச்சனாவுக்கு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. மறுநாள் காலையில இப்போ அர்ச்சனாவை பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க. அந்த மாப்பிள்ளைட்ட இப்போ செந்தில் போய் சண்டை போடுறாரு. அர்ச்சனா இந்த வீட்டு பொண்ணு, அவ என்னோட ஒய்ஃப், அவளை நீ எப்படி பொண்ணு பார்க்க வரலாம் அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாப்பிள்ளை பையன் சொல்றாரு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா நீங்க டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க பொண்ணு பார்க்கவே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அர்ச்சனாவை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே செந்திலுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பையனை அடிச்சு விரட்டிடுறாரு. சந்தியா, சரவணன், சிவகாமி எல்லாருமே நம்ம போட்ட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சிக்னல் காமிச்சுக்கிறாங்க. செந்திலோட கடையில வேலை பார்க்குற பொண்ணுமே அங்கதான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் செந்தில் சொல்றாரு, ஏதோ அர்ச்சனா மேல இருக்கிற கோபத்துல உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனா அது எவ்வளவு தப்பான முடிவுன்னு எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜென்மத்துல அர்ச்சனா தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிடுறாரு. கேட்ட உடனே அர்ச்சனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அர்ச்சனாவுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறாரு செந்தில்.
அந்த ஃபோன்ல பேசுறவங்க சொல்றாங்க, நீங்க டாக்டரை பார்க்கறதுக்கு செக்கப்க்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க என்ன 1 ஹவர் கழிச்சு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. செந்தில் அர்ச்சனாட்ட ரொம்ப பதறி போய் கேட்கிறாரு, என்னாச்சு உன் உடம்புக்கு, எதுக்காக டாக்டரை போய் பார்க்க போற அர்ச்சனா, சொல்ல அர்ச்சனா அப்படின்னு கேட்கிறாரு. சிவகாமியும் அர்ச்சனாட்ட கேட்குறாங்க, என்னாச்சு அர்ச்சனா, எதுக்காக டாக்டரை போய் பார்க்க போற, என்னமாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அர்ச்சனா இப்போ எல்லார்ட்டையுமே சொல்றாங்க, யாரும் பதட்டப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக டாக்டரை போய் பார்க்க போற அப்படின்னு கேட்குறாரு செந்தில். இந்த வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. என்ன சொல்ற அர்ச்சனா, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு செந்தில் சொல்றாரு. நீங்க மறுபடியும் அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. ஆமாத்த, நான் கன்சீவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. அதை கேட்ட உடனே மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா சரவணன் துபாயில நடக்கிற ஒரு குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போக போறாரு. சரவணன் கூட சிவகாமியுமே கிளம்பி போக போறாங்க. அந்த ஃப்ளைட்டை தீவிரவாதிகள் ஹைஜாக் பண்ண போறாங்க. சந்தியா எல்லாரையும் போய் எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரியான கதை தான் இனிமே வரப்போகுது. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.